வெல்கம் டு லட்சுமி காப்பி சொல்யூஷன்ஸ். நம்ம Canon IR Advance 4245 மிஷின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து மிஸ்டர் செந்தில் சார்ன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபோம் பேக்கிங் பண்ணி டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ செந்தில் சார் வந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு அவரோட ரெக்யர்மெண்ட் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரோட ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ்லேருந்து பல்காக வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு பல்க் வால்யூம் இந்த ஸ்பைரல் பெயிண்டிங் பண்ணுறது, சாஃப்ட் பெயிண்டிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு உண்டான ரெக்யர்மெண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது பிறகு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4245 மிஷின் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மிஷினோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் காப்பி ஸ்கேனிங் வந்து கலர் ஸ்கேனிங் வந்துடும், 4 ட்ரே பைபாஸ் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடரோட வந்துடும். ப்ளஸ் டூப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட்டுமே இந்த மிஷினில் எடுத்துக்கலாம். பர் டே வால்யூம் பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 காப்பீஸ் வரைக்கும் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஒரு 2000 காப்பி கிராஸ் பண்ண போது ஏசி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாவாக இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தேவைப்படாது. இல்லை கொஞ்சம் க்ளோஸ்டு ஏரியாவாக இருந்ததுன்னா ஏசி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது, கொஞ்சம் மிஷினும் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ 42 சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 காப்பீஸ் வரைக்கும் தான் நீங்கள் பர் டே எடுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் என்ன இன்கேஸ் 5,000 காப்பீஸ்க்கு மேலே நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் மிஷின் வந்து Canonல 6575 அண்ட் 67 சீரிஸ் இது எல்லாமே நம்ம தாராளமாக போகலாம். ஸோ வால்யூம் வந்து 5,000க்குள்ளே இருக்க போது நம்ம இந்த மல்டிஃபங்க்ஷன் டிவைஸ் மிஷினே நம்மளுக்கு இனஃப் தாங்க. ஸோ இந்த ரீஃபர்பிஷ்ட் மிஷின்லாம் நம்ம ஜென்ரலாக எங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா US அண்ட் UKல இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன் இந்த கண்ட்ரீஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்னா இவங்க மட்டும் தான் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து மிஷின் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 or 2 years மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 காப்பிக்குள்ள தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதர் தென் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் வால்யூம் ரன் பண்ணுவாங்க, 8-10 லட்சம் காப்பி வரைக்கும் ஈஸியாக ரன் ஆயிருக்கும். ஸோ அந்த மிஷினை நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணாலுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. உங்களுக்கு கூடிய வரவிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச் சேஞ்ச் பண்ணுறது, லேசர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அந்த காரணத்தினால மட்டும் தான் US மிஷின் மட்டும் நம்ம ஃபஸ்ட் ஆசியாக ரெடி பண்ணி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரீஃபர்பிஷ் பண்ணிட்டு இதில் வந்து பிரிண்ட் குவாலிட்டி வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மிஷினில் வந்து ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்து ஜென்ரலாக சேஞ்ச் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிளேடு, சார்ஜிங் ஹோல்டர், ஃபிலிம் பாட்டம் ஹோல்டர், பிக்கப் ரப்பர், டோனர், இது வந்து கம்பல்சரி நம்ம எப்போவுமே எல்லா மிஷினுமே சேஞ்ச் பண்ணிடுவோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து கம்ப்ளைண்ட் ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து எல்லா மிஷினுக்குமே சேஞ்ச் பண்ணாத பிறகு தான் உங்களுக்கு சேல்ஸை கொடுப்போங்க. ஸோ இந்த மிஷினோட பிரிண்ட் குவாலிட்டியுமே இப்போ நான் காமிச்சிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 70 GSM பேப்பர். பிரிண்ட் குவாலிட்டி பார்க்கலாம். ஒரு பிராண்ட் நியூ மிஷினில் எடுத்திங்கன்னா என்ன ரிசல்ட் வருமோ சேம் அதே ரிசல்ட் தான் இந்த மிஷினில் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் ரெக்யர்மெண்ட்டை கிளியராக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மிஷின் சூட் ஆகும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நிறைய கஸ்டமர்ஸ் காண்டாக்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோஸில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். பட்ஜெட்டில் மிஷின் கேட்குறாங்க. பட்ஜெட்டில் நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் மிஷின் நீங்கள் வாங்குறீங்கன்னா டேபிள் டாப் மிஷினோட பர்ச்சேசிங் காஸ்ட் ஒரு 50,000 அந்த ரேஞ்சு தான் வருது. சிங்கிள் ட்ரே உங்களுக்கு வந்து பைபாஸு மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் செகண்ட் ட்ரே ஏடிஎஃப்லாம் நீங்கள் ஆட் பண்ண போது அடிஷ்னலாக தான் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வருது. ஸோ நீங்கள் ஒரு 50,000 மிஷின், செகண்ட் ட்ரே அண்ட் ஸ்டாண்டு, ஏடிஎஃப் இதெல்லாம் ஆட் பண்ண போது ஒரு 85,000-90,000 கிட்ட வருது. இவ்வளோ காஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியுமே டோனர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2,500 போயிடுது. ஸோ 2,500 நீங்கள் டோனர் கொடுத்து வாங்க போது பர் பேஜ் பிரிண்டிங் காஸ்ட் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுங்கள். ட்ரம்மு, பிளேடு அண்ட் பிக்கப் ரப்பரு, ஹீட் ரோலரு, பாட்டம் ரோலரு, டோனர் காஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்க போது உங்களுக்கு ஒரு சிங்கிள் காப்பி எடுக்கிறதுக்கு ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹2 கிட்ட வந்துடுது. ₹2 வந்துருச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு ₹2,000 ₹3 அந்த ரேஞ்சு தான் நீங்கள் ஜெராக்ஸ் போடணும். அந்த ரேஞ்சுக்கு வாங்குறாங்கன்னா நீங்கள் பேசிக் மிஷின் வாங்கலாம். இன்கேஸ் அந்த ரேஞ்சுக்கு வாங்க முடியல, யாருமே கிளைண்ட் வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த Canon மிஷின் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் பிரிண்டிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பைஸ் மட்டும்தாங்க வருது.
ஸோ நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வரணும், ஆல்வேஸ் வெல்கம், எப்போனாலும் வரலாம். ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டெய்லி விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வரபோது உங்களை ஹரிபரியில் உங்களுக்கு பேசிட்டு அனுப்ப முடியாது. ஸோ அதுக்காக தான் ஒரு கால் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறது. இன்கேஸ் வர முடியல, நோ ப்ராப்ளம், டிஸ்பிளே தெரியுற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மிஷின் சூட் ஆகுன்றது நான் கிளியராக உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. தேங்க்யூ.